ஏதாவது கேஸ் நடந்துன்றதா கூட உட்காந்து பேசி முடிச்சுப்பீங்க. அது பெருசாக்க விரும்ப மாட்டீங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய கேஸா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கிளியர் ஆயிருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மனைவியோ அல்லது கணவரோ சம்மந்தமே இல்லாம பேசி வேணும்னே சண்டை இழுத்துட்டு இருக்காரு. அவர் சரியாவே இல்ல. அவர் ஏதாவது வேலை கிடைச்சா பரவால்ல. அவர் நன்னா இருந்தா நமக்கும் லைஃப்ல பிரச்சனை இல்ல. நமக்கும் லைஃப் நல்லா ஓடும். 2 பேரும் சேரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்த நல்லா எடுத்துன்னு போ முடியும். அப்படிங்கிற நிலைமைகள்ல, இப்ப மெயினா உங்களுக்கு ரிஷபத்துல பிறந்திருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டம். ஆமா. அதே மாரி அப்பா, அம்மாவுடைய ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை, காம்ப்ளிகேஷன்னா கண்டிப்பா அது கிளியர் ஆயிடும். நெறைய பேருக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வெளியூர்ல கிடைக்கும். வெளிநாட்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. லைஃப்ல இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றிய குடுக்குறது. எப்படி ப்ரமோஷன்? சனியும், குருவும் திரிகோணத்துல உட்காரும் பொழுது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் எதிர்பாராத ப்ரமோஷன் வரும். அது ஒரு பெரிய லிஃப்ட்ட குடுக்கும். அது மட்டும் கிடையாது. குழந்தை பிராப்தத்துக்கும் நல்ல டைம். எந்த குழந்தை? 2ஆம் குழந்தை. முதல் குழந்தைக்கு அப்புறம் மறுபடியும் 2ஆம் குழந்தை ட்ரை பண்றோம்னா கண்டிப்பா நடக்கும்.